வேண்டும் கோயிலுக்குள்ள போறதுக்கு அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் உங்களோட கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். எஸ்கேன்றதை மாற்ற சொல்லி நம்ம நாங்கள் என்ன சொன்னா எஸ்கேன்றது எங்களுக்கு பயமா இருக்காம, ஆனா உண்மையான எஸ்கே அதுதான் அந்த எஸ்கே. பேர் மாற்றம் செய்யலாது, அது பெரிய ஒரு ப்ரோசஸ். இப்ப நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நாங்க இன்றைக்கு மட்டுவில்ல இருக்கிற பன்றித்தலைச்சி அம்மன், ஒரு புகழ் பெற்ற அம்மன். வருடாந்த வேள்வி நடக்கிற பங்குனி திங்கள் வெள்ளி. இன்றைக்கு அந்த பங்குனி திங்கள் வெள்ளி நான் இன்றைக்கு தான் முதல் போறேன். தான் கடைசி பங்குனி திங்கள் நானும் முதல் போறோம். போய் அங்க எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். நான் ஆர்வமா இருக்கிறேன். போன வருஷம் பிளான் பண்ணிருந்தாங்க போறதுக்கு, ஆனா போகல. இந்த வருஷம் போறோம். பாப்போம் எப்படி இருக்குது கோயில்ல பொங்கல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கு போய் உங்களுக்கு காட்ட போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். அங்க போய் எடுக்கலாம் இன்ட்ரோ, ஆனா சவுண்ட்ல ஸ்பீக்கர் என்ன பிரச்சனைன்னு தெரியாத இங்கேயே எடுத்துட்டு போறோம் நம்ம ஏரியால. நாங்க போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, காவடி ஒன்று போகுது ரோட்ல. என்ன கத்தரிக்கும் எங்க இருக்கு? அது என்ன மட்டில் கத்தரிக்காண்டா? உங்களுக்கு என்ன அந்த வெள்ளை கத்தரிக்காயா? ஏதாவது முட்டி கத்திரிக்காய், முட்டை கத்திரிக்காய், முட்டை மாதிரி முட்டி கேஜி அந்த கத்திரிக்காய் ரூபா வேண்ட. இது மட்டியல் ஸ்பெஷல் கிலோ 450. என்ன டேஸ்ட் வித்தியாசமா இருக்குமோ? தண்ணிக்கு வித்தியாசம். இப்பதான் நாங்க வந்துருக்கோம். என்ன கேட்டியா என்ன நாங்க வந்துட்டோம். என்ன மட்டி கோயிலுக்கு அப்படியே கோயில போய் தூரம் எங்கட இடத்துல இருந்து ஒரு 40 நிமிஷம் பயணம் நினைக்கிறேன். வந்துட்டோம். போய் நிறைய முன்னுக்கா தான் தாங்கி வந்து நிக்கிறோம். இனி போய் கோயிலுக்கு வந்துட்டோம். இனி போய் கற்பூரம் சாம்பிராணிகள் வேண்டி கொண்டு தேங்காய் மண்டியாங்க. இதுதான் கோயில். இரவு நேரத்திலாம் விசேஷமாக இருக்கும் என்று சொல்லி வந்தேன் நான். ஆனால் கொஞ்சம் இன்னும் இரவில் வந்துட்டேன் போல, இருட்டா வந்துட்டேன் போல. சனம் குறைஞ்சிட்டோ இல்லை இவ்வளோ தான் இருந்தேன். ஆனால் வளமையாக சனம் கூட இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் இங்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருறேன். சக்திதாசன் தேங்காய் வேண்டிக்கொண்டு வந்து இப்போ கால் கழுவுறார் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. கழிப்படுவாங்க. ஓகே, கோயிலுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் கோயில். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, நான் கோயிலுக்கு இதுக்கு முதல் வந்திருக்கேன். வர வரதான் ஞாபகம் வந்திருக்கேன். இந்த திறந்த கோயில் மாதிரி மணல்ல சிற்பங்கள் செய்திருக்கிறோம். இங்க பாருங்க, சிற்பி தான் யாருன்னு தெரியல. நல்லா இருக்கு பாருங்க. கோயில் ஒரு அந்த திறந்த மாதிரி, நீங்கி கட்டாத மாதிரி நல்லா இருக்கு. இங்க சக்தி மடை வச்சிருக்கணும். எல்லாரும் பொங்கிட்டு வந்து அதுலதான் மடை வைக்கணும். சக்தி தேங்காய் உடைக்க போறாரா? கோயில் அந்த ஓட்ட இதுக்கு இருப்பினம். அதே மாதிரி ஓட்ட பானையில சக்தி சுத்தி கும்பிட்டு தான் இது செய்ய போற, தேங்காய் உடைக்க போற. நாங்க வேற கோயிலுக்குள்ளுக்கிடாமே இல்ல. நல்ல வாக்கள் என்ன பாருங்க.
ஆனால் பெருசாக இல்லை, கொஞ்சத்துக்கு முதல் கணக்கு ஆக்கள் இருந்தவ. உள்ளுக்கு பூசை நடக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் வந்து கோயிலெல்லாம் உள்ளுக்கு சுற்றி கும்பிட்டுட்டேன். கோயில் திருத்தி நம்மள, ஏன்னா முந்தி எனக்கு இவ்வளோ பெருசாக தெரியல, இப்போ தான் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது. நல்ல வடிவாக திருத்தி அமைச்சிருக்கலாம். எங்களுக்கு இரவில் போனால் தான் விசேஷம், இரவில் போனால் தான் விசேஷம்னு சொன்னவனுக்கு நாங்கள் கலைச்சி அடிக்கணும். ஏனென்றா எல்லாம் முடிஞ்சது பாருங்க, முழு பொங்கல்களும் முடிஞ்சு சில பேர் போய் பொங்கி கொண்டிருக்கலாம். அதில் பார்ப்போம் வாங்க. ரெடி பாருங்க, ஆறாருங்க இங்கே பொங்கினவன் இருட்டுகளுக்கு பொங்கினவன் நான் தெரியல. சரி அவையில விடுங்க, வாங்க இதெல்லாம் பொங்கி இருக்கணும், இந்த ஏரியாலாம் பொங்கி இருக்கணும், நமக்கு தெரியல. இப்போ இப்படியே போனால் கோயிலை பார்ப்போம். கோயில் வடிவாக காட்டினீங்களா ஏரியா? நல்ல பெரிய முந்தி சின்ன இருக்கும், நல்ல பெரிய விசேஷமாக இருக்குது. இப்படியே நான் உள்ளே போயிட்டு வரேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு இருக்கா, உள்ளே போய் பார்ப்போம். வீடியோ ஏதாவது எடுக்க தடையோ தெரியலை, நல்ல நீட்டாக செய்திருக்கணும். இப்போ தான் வேலைகள் நடந்துட்டுருக்கு. புகைப்படம் எடுக்க தடை இதுலேருந்து. அதான் பாருங்க, அம்மனுக்கு கரைச்சி நடந்துட்டுருக்கு. அம்மன் பிரசாதம் சக்தி வேண்ட போறார். நான் நினைச்சு கொண்டே இருந்தேன், நான் வேண்டி சாப்பிடணுமெண்டு. கிடைச்சிருக்குது எங்களுக்கு. வேணாம், எல்லாரும் குடுக்கணும். சக்தி நமோதுல ஒரு ஆனந்தம். லேட்டா பூஜை எல்லாம் முடிஞ்சு புக்கை கிடைக்காதுன்னு கவலைப்பட்டான். உண்மையா தானே? என்ன புக்கா? சக்கரை புக்கா. பொங்கி கொண்டிருக்கிறேன். இங்க இன்னும் கணக்க பேர் பொங்கினம் இது காலத்துல. என்ன சக்தி? சக்தி ஏதோ பார்க்க போறார். கேணி, ஆமா பெரிய கேணி. உங்க எல்லாரும் வாளியால தண்ணி எல்லாம் அள்ளி அள்ளி. உக்கச்சக்கமா நிக்குது. எல்லாரும் தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறோம். மணிக்கடைக்கு விட்றா, என்ன வேண்ட போறான்னு பார்ப்போம். ஆனால் சனம் முழுக்க எல்லாம் இப்போ கடைசி நேரம் தானே, இப்போ மணிக்கடைக்காம வந்து நிற்கிது. கோயிலுக்கு பக்தர்னா தான் நிற்கணும். பார்ப்போம், நாங்களும் ஒரு கடைசி நேரம் போயிட்டு போவோம். தானே முழு சனமும் இங்கே தான் நிற்கிது, மணிக்கடைக்குள்ளே தான் நிற்கிது. இங்கால கச்சான் கடைகள், இங்கால வண்டில் பலகார கடைகள், மணிக்கடைக்குள்ள நுழையிறோம். சாப்பாட்டு கடை என்ன சோழன் நம்ம கச்சான் அந்த கடையில தாண்டி இப்ப மணிக்கடைக்குள்ள வரோம். என்ன கேட்டியா? அதால பெருசா காட்டவன் பெரிய தோன்றது என்னத்தை காட்டுற மாதிரி இருக்குது. சாமான் 6 கேஜியா? சரி சரி வேண்டும். அவள் எங்க பிக்சர் ஈராண்டு பாரு. உடுப்பு கடையில் போய் உடுப்பு வேண்டா போறா. பாப்பம் வேண்டாவோ இல்லையா? ஏன்னா எல்லா கடையிலையும் போய் ஒவ்வொன்று அடுத்து போட்டுவிட்டு போய் நான் வரேன். அப்படி சொல்லலாத 2 சமம் வேண்டினாவா இல்லை என்ன செய்யப்படுறாங்க? 1000 ரூபா. என்னவா நீங்கள் டெய்லர் என்ற முறையில் சொல்லுங்க, வேண்டலாமோ? அப்போ வேண்டும். என்ன மாதிரி கேஜியா? ஓகேயா? அப்போ ஓகே. அப்படின்னாவே இங்கே கொஞ்சம் மலிவாக தான் இருக்குது. 1000 கேஜியா 3 சட்டை எடுத்துட்டா. எத்தனை சட்டை எடுத்த நீங்கள்? 2. ஆனால் 3 நினச்சிட்டேன். 3 எடுத்துட்டு அப்புறம் கொடுத்துட்டீங்களா? அது ஒன்று எனக்கு பிடிக்கல, அது ஆக ஃபுல்லாக இருந்தது. அதால் என்ன கேஜியா? ஆனால் இவ்வளோ காலம் கோயிலுக்கு போனதுக்கு நீங்கள் இங்கே வந்தால் கூட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஒரு கோயிலையும் ஒன்றும் பண்ணுறதில்ல. சரி வாங்க போவோம், மிடிலுக்கு போவோமா?
வேணி கொண்டு போகணும். அப்போ எனக்கு இந்த கத்திரிக்காயில் ஒரு ஸ்பெஷல் சமையல் இருக்கும். இங்கே வந்து ஆக்கலாம் நான் கூடுதலாக பார்த்தேன் கத்திரிக்காய் தான் நிறைய வேணி கொண்டு போவேன். இது அவ்வளோ ஸ்பெஷல். ஸ்பெஷல் வேணும் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் தரிசனம் எல்லாம் முடிச்சு கொண்டு கத்தரிக்காய் தான் மெயினாக வேண்டி இருக்கிறோம். நீட்டு கத்தரிக்காய் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். இந்த எங்களுக்கு ஒரு பாடம் வாரமுறை நேரத்துக்கு வந்து நாங்கள் இந்த தரிசனத்தை விட்டுட்டுள்ளோம். வீடியோவும் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.